السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أرأيتم لو أن نهرا بباب أحدكم أرأيتم لو أن نهرا بباب أحدكم يغتسل فيه كل يوم 5 مرات هل يبقى من درنه شيء؟ قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, நாம் வாழும் இந்த காலத்தை பார்த்தால் உங்கள் எல்லாத்திற்கும் தெரியும், மனிதர்களுக்கு மத்தியில் மன அழுத்தங்கள் அதிகமாகிவிட்டது. குடும்பங்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிறது. அதனால் நிம்மதி என்று ஒன்று இல்லை. அதே போல இன்றைய காலத்து இஸ்லாமிய இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி திசை மாறி நிற்கின்றார்கள். அதன் காரணமாக பாவங்கள் சாதாரணமாகிவிட்டது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தொழுகையை விட்டது தான். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்னவென்றால், எந்த சூழ்நிலைகளிலும் தொழுகையை நாம் விடக்கூடாது. ஏனென்றால் இந்த தொழுகை என்பது இறைவனை வணங்குகின்ற ஒரு வணக்க வழிபாடு மட்டுமல்ல, அது மனிதனுடைய உள்ளத்தை ஒரு புதியதாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் ஒரு நாளில் 5 முறை அல்லாஹ்வின் முன்னால் நிற்கக்கூடிய ஒரு மனிதன் தினமும் 5 முறை அவனை சீர்திருத்திக் கொள்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். அப்போ இந்த தொழுகையினால் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதனுக்கு நேர ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது. அதே போல பெரியவர்களிடம் எப்படி பணிவாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. அதே மாதிரி சோதனைகளினுடைய காலகட்டத்தில் மனம் தளராமல் எப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகிறது. அதே போன்று பாவமான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும் தடுக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது தீய காரியங்களையும் மானக்கேடான விஷயங்களை விட்டும் தடுக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். மானக்கேடான விஷயங்களையும் தீய செயல்களை விட்டும் இந்த தொழுகை தடுக்கிறது. ஆனால் நிறைய பேர் தொழுகிறார்கள், இருந்தாலும் ஏன் இன்னும் தவறுகளில் இருக்கிறார்கள்? காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதரை பற்றி கூறப்பட்டது. யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் தினமும் இரவில் தொழுகிறார், ஆனால் பகலில் திருடுகிறார். இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் தொழக்கூடிய அந்த தொழுகை கூடிய விரைவில் அவர் செய்யக்கூடிய அந்த திருட்டை தடுத்துவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று காலப்போக்கில் அவர் அந்த திருடக்கூடிய அந்த செயலை விட்டுவிட்டார். இந்த ஹதீஸை கேட்டவுடன் யாரும் இப்படி புரிந்துவிடக்கூடாது. என்ன அப்படின்னா, அதாவது பகல் முழுவதும் தவறு செய்துவிட்டு இரவில் தொழுது கொள்ளலாம் என்று, இரவில் தொழுதால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னித்து விடுவான் என்று யாரும் தவறாக இந்த ஹதீஸை புரிந்துவிடக்கூடாது. ஏன்னா ஒரு பாவமான காரியத்தில் ஈடுபடுவதை
ஒரு ஒரு உண்மையான முஃமினுக்கு அழகல்ல. ஒரு உண்மையான முஃமின் எவ்வாறு இருப்பான் என்றால், பாவமான காரியத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முயற்சிப்பான். பாவமான காரியத்தை செய்துவிட்டு அதை எப்படி சமாளிப்பது என்று தேட மாட்டான். இதுதான் ஒரு உண்மையான முஃமினுடைய அடையாளம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நோக்கம் என்ன அப்படின்னா, தொழுகைக்கு என்று ஒரு மாற்றக்கூடிய சக்தி ஒன்று இருக்கிறது. என்று தொழுகின்ற ஒருவன் இன்னும் சில பலவீனங்களால் பாவத்தில் விழுந்தாலும் அவன் தொழுகையை விடாமல் மனவேதனையோடு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த தொழுகை என்பது நிச்சயமாக அவனை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் பாவம் செய்து விடுகிறேன், பிறகு தொழுது விடுகிறேன் என்று மனநிலையோடு இருப்பவன் தொழுகையின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை. தொழுகை பாவத்திற்கான உரிமம் அல்ல, பாவத்திலிருந்து விலகி செல்வதற்கான ஒரு வழிதான். அதனால் நம்முடைய நோக்கம் இவ்வாறாக இருக்க வேண்டும். எனவே தொழுகை என்பது வெறும் உடல் அசைவுகளால் செய்யப்படக்கூடிய ஒரு வணக்க வழிபாடுகள் அல்ல, அது மனிதனுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி. உதாரணமாக ஒரு விதையை இன்று விதைத்தவுடன் நாளை அது மரமாக மாறாது. தினமும் நீர் ஊற்றி அதை பாதுகாத்தால் தான் அது பலன் தரும். அதே போலதான் இந்த தொழுகையும் மன ஓர்மையுடன் தொடர்ந்து தொழக்கூடிய இந்த தொழுகையும் மனிதனுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி தீய காரியங்களை விட்டும் தடுத்துவிடும். கண்ணியமானவர்களே, இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை என்பது ஒரு நாள் அல்லது 2 நாளில் மனிதனை முழுமையாக மாற்றிவிடக்கூடிய ஒரு மந்திரங்கள் கிடையாது. அது மெதுவாக மனிதனுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி. ஒவ்வொரு தொழுகையும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை விதைக்கிறது. நாம் உண்மையான மனநிலையுடன் தொடர்ந்து தொழும்போது அந்த மாற்றம் என்பது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளரிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் இவ்வளவு பிரார்த்தனை செய்கிறீர்கள்? அவர் சொன்னார், நான் மனம் உடையும் போது பிரார்த்தனை செய்கிறேன், அதே போன்று என்னுடைய மனம் நிம்மதியாக இருக்கும்போதும் பிரார்த்தனை செய்கிறேன். அதனால் என்னுடைய உள்ளம் நிம்மதி அடைகிறது என்பதாக அந்த எழுத்தாளர் சொன்னார். அதே போல சில காலம் கழித்து ஒரு அறிவியல் நிகழ்ச்சியில் இதை பற்றிய விவாதம் நடந்தது. அதில் கலந்து கொண்ட ஒரு பெண்மணி சொல்கிறார், நான் பிரார்த்தனை செய்யும் போது இறைவனோடு பேசுவது போன்று எனக்கு ஒரு உள் உணர்வு ஏற்படுகிறது. சில நேரங்களில் அமைதியாக அமர்ந்திருப்பேன், ஆனால் அந்த அமைதிக்குள் ஏதோ என் மனம் லேசாகிவிட்டதை போன்று தோன்றும். எனவே அவர் வாழ்க்கையில் அனுபவத்தில் அதை உணர்ந்தார். பிறகு அறிவியலும் அதை ஆராயத் தொடங்கிறது. ஆனால் முஸ்லிம்களாகிய நமக்கு இது ஒரு புதிய செய்தி ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் உங்கள் இதயங்கள் நிம்மதி அடைகின்றன என்று அல்லாஹ் தஆலா 1400 வருடங்களுக்கு முன்பாகவே குர்ஆனிலே கூறிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், லவ் அன்ன நஹரன் பிபாபி அஹதிக்கும் யக்தஸிலு ஃபீஹி குல்ல யௌமின் 5 மர்ராத்தின் ஹல் யப்கா மின் தர்னிஹி, உங்களுடைய வீட்டுக்கு பின்னால் ஒரு நதி ஒன்று ஓடுகிறது, அந்த ஆற்றில் ஒருவர் தினமும் 5 முறை குளிக்கிறார், அவருடைய உடலில் ஏதாவது அழுக்கு மீதமாக இருக்குமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவருடைய உடலில் எந்த அழுக்கும் மீதமாக இருக்காது என்பதாக சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதே மாதிரிதான் இந்த 5 நேர தொழுகையும், இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தொழுகை வாழ்க்கையை மாற்றுமா என்ற கேள்விக்கு அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஓமையும் தான் பதில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே தொழுகை வாழ்க்கையை மாற்றுமா என்று கேட்டால் கண்டிப்பாக இந்த தொழுகை என்பது வாழ்க்கையை மாற்றும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.